ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणः परः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणः परः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणः परः. यच्च किञ्चित् जगत् सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 84வது ஸ்லோகம் முடிச்சு இப்போ 85வது ஸ்லோகம் வரணும். 4 ஸ்லோகங்களை படிச்சிடலாம் 80ல இருந்து. अमानीमानतो मान्यो लोकस्वामी त्रिलोकधृक् सुमेधा मेधजो धन्यः सत्यमेधा धराधरः तेजो वृषोद्युतिधरः सर्वशस्त्रभृतांबरः प्रग्रहो निग्रहो व्यग्रो नैकशृङ्गो गदाग्रजः चतुर्मूर्तिश्चतुर्बाहुश्चतुर्व्यूहश्चतुर्गतिः चतुरात्मा चतुर्वेदविधेकपात् समावर्तो निवृत्तात्मा दुर्जयो दुरतिक्रमः दुर्लभो दुर्गमो दुर्गो दुरावासो दुरारिहा शुभाङ्को लोकसारङ्गः सुदन्तुस्तन्दुवर्धनः இந்திரகர்மா மகாகர்மா கிருதகர்மா கிருதாகமஹ. இன்னைக்கு பார்க்க வேண்டியது 85வது ஸ்லோகம் பார்க்கணும். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 98வது ஸ்லோகம் வந்திருக்கும். உத்பவ சுந்தர சுந்தோ உத்பவ சுந்தர சுந்தோ ரத்னநாப சுலோச்சனஹ ரத்னநாப சுலோச்சனஹ अर्को वाजसनशृङ्गी अर्को वाजसनशृङ्गी जयन्त सर्वविजयी. அங்க சர்வபி இஜ்ஜின்னு ஒன்று இச்சு விட்டுருக்கு. இஜ்ஜு தமிழ்லையும் சம்ஸ்கிருதம் ரெண்டுத்துலேயும் பிரிண்டிங் மிஸ்டேக் எங்களோடது விட்டு போயிருக்கு. சர்வ விஜயி ஜயந்த சர்வ விஜயி விஜயி வி இஜ்ஜு இஜ்ஜு விட்டு போயிருக்கு. अर्को वाजसनशृङ्गी जयन्तः सर्वविजयी उद्भव सुन्दर सुन्दो रत्ननाभः सुलोचनः अर्को वाजसनशृङ्गी जयन्तः सर्वविजयी. மாத்திங்க திருத்தம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 790
90வது நாமம் வந்து பாத்தீங்கன்னா உத்பவஹா. உத்பவஹா அப்படின்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா உத்பவக்கு எடுக்கலாம். உத்து சப்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்கிருஷ்ட அர்த்தம்னு சொல்லுவார், மேலானது அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல உத்துன்ற சப்தத்துக்கு மேலெழுந்தது அப்படின்னு பயன்பாடு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அர்த்தம் வந்து உத்பவகான்றதுக்கு அர்த்தம் ரொம்ப மேலான அவதார சரீரங்களை எடுத்தவர், உத்கிருஷ்ட ரூபேன பவதி. அதே வந்து உத்துன்றதுக்கு அர்த்தம் மேலெழுந்தது அப்படின்னு அர்த்தம் எடுத்தோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜென்மங்களுக்கு மேலாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். அப்ப ஜென்மங்களுக்கு மேலாக எடுப்பவர்னா ஜென்மங்களை எடுக்காதவர் அப்படின்னு. அப்ப நெகட்டிவ் அர்த்தமும் வந்துடும். அப்போ நிறைய நல்ல உயர்ந்த சரீரங்களை எடுத்தவர் சகுன ரூபத்துல. நெகட்டிவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்மங்கள் எடுக்காதவர் அப்படின்ற அர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நிர்குண ரூபமா அர்த்தம் பண்ணலாம். அதுக்கப்புறம் சுந்தரகா அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப அழகானவர், சோபனமான ரூபத்தை உடையவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா பேரழகு உள்ளவர் அப்படின்னு அர்த்தம் இருக்கிறோம். சுந்தக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கருணை உள்ளவர், தயாமூர்த்தி அப்படின்னு சுந்தகா. அதுக்கப்புறம் ரத்தன நாபக அப்படின்றதுக்கு அர்த்தம் ரத்தனம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்குமோ அதே மாதிரி பிரகாசிக்கின்ற நாபிஸ்தானத்தை தொப்புலை உடையவர். தொப்புள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுலோச்சனகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா லோச்சனம்னா கண்கள் அர்த்தம். லோச்சனம், மீனலோச்சினி எல்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல நிறைய பேர். அப்ப சுலோச்சனகன்றதுக்கு அர்த்தம் மங்களமான நல்ல கண்களை உடையவர். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அழகிய கண்களை உடையவரா இருக்கிறதுனால சுலோச்சனக அப்படின்னு பேர். அர்க்கக அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாதி தேவர்களாலும் அர்ச்சிக்கப்பட்டவர். அதனால அர்க்ககான்னு பேரு. நிறைய பூஜைக்குரியவங்க பெரியவங்களால அர்ச்சிக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். வாஜசனக அப்படின்னும் போது வாஜம் அப்படின்றது 2 சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து அன்னத்துக்கு பேர் வாஜம்னு பேர். நம்ம கட்டோபனிஷத்து படிச்சீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா, இவரோட அப்பா நம்ம நச்சிகேதஸோட அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே நிறைய அன்னதானங்கள் பண்ணவர் அப்படின்னு வரும்போது இந்த வாஜ சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க யூஸ் பண்ணிருக்கோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அர்த்தம் குதிரை அப்படின்னு அர்த்தம். வாஜசனைய சங்கீதா அப்படின்னு பிருகதாரண்ய உபனிஷத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. குதிரை வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா யாக்ஞவல்யருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனே குதிரை வடிவத்துல வந்து உபதேசம் பண்ண. அப்ப வாஜம்னா அன்னம், அப்புறம் வாஜம்னா குதிரை, 2த்துக்கும் அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா வாஜம்னா அன்னத்தை எடுத்துங்க. அன்னத்தை வந்து பாத்தீங்கன்னா கேட்பவர்களுக்கெல்லாம் கொடுப்பவர் பகவான். அதனால அன்னத்தை கொடுக்கிற ரூபத்துல இருக்கார். வாஜசனகன்னு பேர் பகவானுக்கு. ஸ்ருங்கி அப்படின்னா என்ன அர்த்தம், கொம்புள்ள மீனா வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் பண்ணவர். கொத்த கொம்பு இருக்கிற மீனா வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் பண்ணி பாதாளத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கடல்ல சமுத்திரத்துல மூழ்கி இருந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா வெளியில கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஜெயந்தக அப்படின்றதுக்கு அர்த்தம் ஜெயிப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஜெயிப்பவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அரக்கர்களை எல்லாத்தையும் ஜெயம் செய்தவர். சர்வ விஜயி, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வென்றவர் அப்படின்னு அர்த்தம். திரும்ப அதே அர்த்தம், ஜெயந்தக ஜெயிப்பவர், எல்லாத்தையும் ஜெயிச்சவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வ விஜயி, எல்லா அரக்கர்களையும் ஜெயிச்சவர் அப்படின்னு 2 மீனிங். மொத்தம் 10 நாமாக்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுல விசாரத்துக்கான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் வந்து ஒன்னே ஒண்ணுதான், உத்பவஹா. இந்த முதல் நாமமே வந்து பாத்தீங்கன்னா விசாரத்துக்குரியதா இருக்கு. உத்பவகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா அர்த்தம் எடுத்தோம் அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்கிருஷ்டமான அவதாரங்களை எடுத்தவர் அப்படின்னு மீனிங் வருது. உத்கிருஷ்டமான அவதாரங்கள்லாம் எடுத்தார் அப்படின்னும் போது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு தெரியும் 10 அவதாரங்கள். அதுல வந்து இன்னும் கலி அவதாரம் வரல, மற்றபடி எல்லா அவதாரமும் வந்தாச்சு, கிருஷ்ண அவதாரம் வரைக்கும் வந்தாச்சு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீதால வந்து 4-5 ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் சொல்ற. பகூனிமே வியதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. பகூனிமே வெதித்தானி ஜென்மானி தவச்சார்ஜுன. பகூனி மே, எனக்கு அநேக ஜென்மங்கள் உண்டாயிடுச்சு, கழிஞ்சு போச்சு. அதே மாதிரி அர்ஜுனா உனக்கும் வந்து பாத்தீங்கன்னா அநேக ஜென்மங்கள் கழிஞ்சு போச்சு. அப்ப என்ன அர்த்தம், நம்ம நினைக்கிற மாதிரி அவதாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10 அவதாரம் மட்டும் நம்ம சொல்றோம். ஆக்சுவலா அப்படி இல்லை. பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனந்த, அவர் நினைச்ச போதெல்லாம் வரார் போறார்.
நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா அவதாரங்களை மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது இந்த அவதாரங்கள்னு சொல்றோம். இப்ப நீங்களும் நானும் கூட வந்து அவதாரம் தான், சுவாமியோட அவதாரம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பெரிய காரியங்களை பண்றதுக்கும், சிருஷ்டி பண்றதுக்கு, ஸ்திதி பண்றதுக்கு, லயம் பண்றதுக்கு, எங்களை கேட்டா வந்து எங்க ஆச்சரியம் சொல்லுவாரு, ஹிட்லர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதாரம் தான். நீங்க வந்து ஒரு கற்பம்பூச்சி அடிச்சு நிம்மதியா இருப்பீங்களா? ஒரு எலியை இப்ப அடிக்க பார்க்கலாம். ஒரு எலியை அடிச்சு கொண்டுட்டு குற்ற உணர்ச்சி இல்லாம, கில்ட்டி கான்சியஸ் இல்லாம இருக்க முடியுமா? ஒரு மனுஷனை கொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான மனுஷங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிட்லர் கொண்டிருக்கான். 15 லட்சம் பேரை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கம்மியா சொல்றாங்க. 15 லட்சம் பேரை கொல்றது அப்படின்னா எவ்வளவு பெரிய காரியம். அப்போ அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ராயரா ருத்ர அவதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் அவதரிச்சிருக்கான் ஹிட்லர் ரூபத்துல அப்படின்னு. அப்போ அவதாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் பண்ணி தெரியாம எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவார். அப்ப நிறைய ஜென்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா நானும் எடுத்திருக்கேன். அர்ஜுனா நீயும் ஜென்மங்களை நிறைய எடுத்திருக்க. தானியகம் வேத சர்வான், நான் எல்லாத்தையும் நான் அறிவேன், ஆனா நத்துவம் வேத பரந்தப்ப, நீ வந்து பாத்தீங்கன்னா அறிய மாட்டாய் அப்படின்னு சொல்றது. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் வந்து வருது. பகவான் எப்படிப்பட்ட உண்மையிலேயே அவதாரங்கள் எடுத்தாரா, பகவான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பிறந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் சொல்லுது, அஜோபி சன்னவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு. ரொம்ப முக்கியமானது. அஜோபி சன்னவ்யாத்மா, நான் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பில்லாதவன், அஜக அஜோபி சன்னு அவ்யயாத்மா, பிறப்பு மட்டும் இல்ல, அவ்யயம்னா நாசம் இல்லாதவன். பிறந்தாதானே நாசம் உண்டாகும். அப்போ பிறப்பும் இறப்பும் எனக்கு உண்டாகவே இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா பூத்தங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கேன். அப்படி இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன், பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய, பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயையை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய வசப்படுத்தி கொண்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பவாமி ஆத்ம மாயையா, என்னுடைய மாயையினால வந்து பாத்தீங்கன்னா நான் திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கின்றேன். அப்போ பாஷ்யக்காரர் அதுக்கு எழுதும் போது சொல்றாரு, சம்பவாமி யுகே யுகேன்னு இருக்கே, சம்பவாமி யுகேன்னு நம்ம சொல்றோம், இங்கேயும் சம்பவாமி ஆத்ம மாயையான்ற. சம்பவிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஷ்யக்காரர் எழுதும் போது சொல்றாரு அந்த இடத்துல, தேகவான் இவ பவாமி, ஜாத்த இவ, பிறந்தது மாதிரி, தேகத்தை எடுத்த மாதிரி, மாதிரின்னு போடுற, போன்றேன்னு போடுற. அப்ப நம்ம அவதார மூர்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல நமக்கு தெரியுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேஷன் பண்றான், நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இல்ல, நல்லா தெரியுது ஸ்பஷ்டமா. வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்ச்சீஃப் எடுத்து இப்படி ஆட்டுறா, பார்த்தா 2 புறாக்கள் பறந்து போகுது. நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எல்லா ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், புறா பறக்குது. ஆஹா இது என்ன புறா இருக்கு அப்படின்னு. ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பாக்குள்ள மூடி வச்சுட்டு வெளியில எடுக்கிறான், பார்த்தா ஒரு முயல் உட்கார்ந்து இருக்கு அந்த இடத்துல. முயல் பார்க்கணும், 2 முயல் வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க நம்ம டேபிளுக்கு முன்னாடி நடமாடுது. ஐயோ நம்ம எல்லாம் பாக்குறோமே. அப்ப நான் கடைசியில மேஜிக் முடிக்கும் போது அந்த அந்த முயலும் காணும், அந்த புறாவும் காணும், வேற எதுவுமே இல்லை. அப்ப கர்ச்சீஃப் தான், பழைய கர்ச்சீஃபும் ஒரு ஃப்ளவர் வாஷ் மட்டும்தான் இருந்துச்சு. அப்ப நடுவுல தெரிஞ்சது அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையினால நமக்கு தெரிஞ்சது, கண்கட்டு வித்யா. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் என்ன பண்றார், தன்னுடைய மாயையினால தேகத்தை எடுத்த மாதிரி, பிறந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தோன்றுகின்றார். அப்போ அவதார மூர்த்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. இந்த விதமா வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ம கர்மச்சமே திவ்யம், 9வது ஸ்லோகம் 4:9, 4:5, 4:6, 4:9. ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா பகவான், இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது இல்ல, இப்ப நான் சொல்றது நல்லா இது பண்ணிக்கணும். அப்போ எப்பவுமே வந்து என்ன பண்ணணும், சுவாமி ஜென்மத்தை எடுக்கவே இல்லை, சுவாமி பிறக்கவே இல்லை, சுவாமி பிறக்கவே இல்லை. அப்ப பிறந்த மாதிரி ஜென்மாஷ்டமி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட ஜென்மாஷ்டமி கொண்டாடுறோம் இல்ல, நல்லா ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா சீடையெல்லாம் பண்ணி பாதங்கள்லாம் பதிச்சு ஜென்மாஷ்டமி அது இதெல்லாம் கொண்டாடுறோம். ராமநவமி எல்லாம் கொண்டாடுறோம், ராமருக்கு ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம். இதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறோமே, இதெல்லாம் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க பொதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்குறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, சுவாமி பிறந்தார். அரக்கர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம்
தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதுக்களை காப்பாத்துறதுக்காகவும் அசுரர்களை வந்து பாத்தீங்கன்னா கெட்டவங்களை நாசம் பண்றதுக்காகவும் ஒவ்வொரு யுகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவதாரம் பண்றார் அப்படின்னு உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா என்னன்னா அந்த ஸ்லோகத்தை மட்டும் படிச்சு விட்டுறாங்க. நான் இன்னைக்கு கூட உங்களுக்கு சொன்னேன், என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வத பாணிபாதம் தத்து ஒரு ஸ்லோகம் 13வது அத்தியாயத்துல படிச்சோம்ல, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாணிபாதங்களும் கை கால் எல்லாம் அவரோடது. அவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்களும் அவரது. சர்வதோக்ஷி சிரோமுகம், அவரோட கண்கள் தான் உலகத்துல இருக்கிற எல்லா கண்களும். அவரோட முகம் தான் எல்லாத்தோட முகமும். அவரோட தலை தான் எல்லாத்தோட தலையும். அவரத்தோட காது தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வத ஸ்ருதிமன் லோகி, எல்லாத்தோட காதுகளும் அவரோடது தான். சர்வம் ஆவிருத்திய திஷ்டதி, பகவான் எங்க இருக்காருன்னா சர்வத்தையும் வியாபிச்சிருக்கார். நான் சொன்னேன்ல இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒன் சைட சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இவ்வளவுதான் நிப்பாட்டுவாங்க. சுவாமி எல்லாத்துலயும் இருக்கார், ஆமா எல்லாத்துலயும் இருக்கார். கிருஷ்ணர் பிறந்தார், ஆமா கிருஷ்ணர் பிறந்தார். ராமர் பிறந்தார், ஆமா நல்லா இருக்கு, நல்லா ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுவோம். நரசிம்மர் ஜெயந்தி நல்லா கொண்டாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா வந்து அடுத்த ஸ்லோகம் முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா அஜோபி சன்னவ்ய ஆத்மா சொல்ல மாட்டேன். பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிறக்காதவர், அவ்யயாத்மா, அவ்யக்தம். அவர் பிறக்கிறதே இல்லை, வெளிப்படுறதே இல்லை, நாமரூபமா வெளிப்படுறதே இல்லை. இப்படி இந்த விதமா வந்து ஒரு ஆச்சாரியர் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் மாயிக்கம். அவரோட சிருஷ்டி வந்து வாஸ்தவத்துல இல்ல, மெஜிஷியன் காட்டுற மாயாஜாலம் மாதிரி அவர் வந்து தன்னோட மாயையை வசப்படுத்திக்கிட்டு நமக்கு முன்னாடி தோன்றினார். அப்படி தோன்றி மறைஞ்சார் அப்படின்னு ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் 9வது ஸ்லோகம் 4:9 சொல்றார். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம், என்னுடைய திவ்யமான ஜென்மம். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம பிறக்கிற மாதிரி பகவான் வந்து பிறக்கல, நம்ம சத்தியமா பிறந்தோம். அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுது இதே மாதிரிதான், ஐயோ நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம், மாட்டிட்டு இருக்கோம், நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பாத்தீங்களா, இது மாதிரி பகவான் கர்ப்பப்பையில வாசம் பண்ணி அப்பா அம்மாவோட சேர்க்கையினால உண்டானவர் இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்? ஜென்ம கர்ம, அவரோட கர்மம் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்ண கர்மங்கள்லாம் ஜென்மம் எல்லாம் திவ்யம். அவர் வந்து பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா சும்மா இல்யூஷன், மாயா. அவர் பண்ண கர்மாக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரக்கனை கொன்ற மாதிரி கொல்லல. ஜெயத்திர இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அரக்கர்களை கொண்டார்களோ அந்த அரக்கர்களை யாரையும் கொல்லவே இல்லை. அவர் அப்போ அவர் பண்ணாரே. நான் ஒரு ஆபாசங்கள் சொல்லியிருக்கேன், 3 ஆபாசத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசுல எப்பவுமே வேதாந்திகள் வச்சுக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வஸ்து ஆபாசம், இன்னொன்னு ஜாத்தி ஆபாசம், இன்னொன்னு சலாபாசம் அப்படின்னு 3 ஆபாசங்களை வந்து பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்கணும். கிருஷ்ணர் இருந்தார் அப்படின்னா வஸ்து மாதிரி இருந்தாரே கிருஷ்ணர் அப்படின்னா இல்ல, கிருஷ்ணர் வரவே இல்லை. அவர் பிறந்தார் அப்படின்னா அவர் பிறக்கவே இல்லை. பிறக்கவே இல்லைன்னா ஜாத்தி ஆபாசம் பிறந்த மாதிரி. வஸ்துவா இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வஸ்துவே இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் வஸ்துவா நடமாடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் சலாபாசம்னா அவர் கர்மத்தை பண்ணவே இல்லை, ஆனா கர்மத்தை பண்ண மாதிரி தெரிஞ்சது, அதுக்கு பேரு சலாபாசம், ஆக்ஷன் பண்ணதெல்லாம். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஜென்மத்தையும் அவருடைய கர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு உண்மையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிகின்றார்களோ, ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவத்தக, தத்துவமா அறிதல், இதுதான் தத்துவம் அறிதல் அப்படின்னு பேரு. உள்ளது உள்ளபடி அறிதல். இந்த விதமா யார் அறிகிறாங்களோ தியக்துவா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமேத்தி சோர்ஜுன. சரி, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணர் எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்தார் உண்மை இல்லையோ, இருந்தார் உண்மை இல்லையோ, அவர் எல்லா காரியங்களும் பண்ணினார் அதுவும் உண்மை இல்லையோ, தோற்றமோ, இந்த ஞானத்தை அப்படியே குருநாதர் சொல்லி கொடுப்பார். அதே அப்ளை பண்ணு ஒன்னிடத்துல அப்ளை பண்ண அப்படின்னா நானும் பிறக்கவில்லை. எது பிறந்துச்சு? தேகம் பிறந்துச்சு, நான் பிறக்கல. யாருக்கு ஆக்ஷன் பண்றா? தேகங்கள் தான் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் பண்ணல. இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் என்னது? உண்மையிலேயே வஸ்துக்கள் இல்லை, வெறும் இல்யூஷன், சொப்பன மாதிரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் திவ்யமானது, மாயாஜாலமானது, மாயையோடது. அப்ப நான் வேற, இதுல எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறேனா, இதை எல்லாத்தையும் பிரகாசிக்கிறவனா. எப்படி பகவானோ அதே மாதிரிதான் நானும் ஆத்மா சுரூபமா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அறிந்த பிறகு
அப்போ பகவானும் அப்படிதான் தேகத்தை எடுக்கல, நானும் தேகத்தை எடுக்கல. இந்த விதமா எவன் அறிகின்றானோ அவனுக்கு என்ன ஆகும்? தியக்துவா தேகம், இந்த தேகத்தை விட்ட பிறகு அவனுக்கு என்ன ஆகுறது இல்லை அப்படின்னா புனர்ஜென்ம நைத்தி மாமேத்தி சோர்ஜுன. அவன் என்ன பண்றான் அப்படின்னா திரும்ப பிறப்பதே இல்லை, என்னையே அடைகின்றான். பிரம்மஸ்வரூபமா இருக்கிற என்னையே அடைகின்றான், அவன் சம்சாரத்திலிருந்து விடுபடுகின்றான் அப்படின்னு ஆகுது. அப்போ ஒரு நாமத்துக்குள்ளார இவ்வளவு விசேஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிறந்தார் அப்படின்னும் போது இதுல வந்து பாத்தீங்கன்னா 7:25 சொல்லுது, அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தய பரம்பாவம் அஜானந்தக மமாவ்யம் அனுத்தமம். 7:25 பக்கத்துல போட்டுக்கணும். 7:24 7:25. அவ்யக்தம் வியக்திமாபன்னம், என்னுடைய சொரூப்பம் வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்த சொரூப்பம், என்னோட நாம ரூபங்களா வெளிப்படல நான். அப்ப கிருஷ்ணரா ராமரா நரசிம்மரா நான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்யக்தம் வியக்திமாபன்னம், நாம ரூப குணங்களா பகவான் வெளிப்படவே இல்லை. ஏன் அப்படின்னா அவரோட சுபாவம் என்னது? அவ்யக்தம். பகவானுக்கு பேரும் அவ்யக்தம், மாயைக்கு பேரும் அவ்யக்தம். இந்த ரெண்டுமே வெளிப்படாத தத்துவம். அப்ப அவ்யக்தம்னா என்ன அர்த்தம்? வியக்தம் ஆகாதவர். வியக்தம்னா என்ன அர்த்தம்? வெளிப்படுதல். அவ்யக்தம்னா வெளிப்படாதவர். அவ்யக்தம். ஆனா மக்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாம் அபுத்தையா, புத்தி இல்லாதவங்க. ஐயோ கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறவெல்லாம் புத்தி இல்லையா? ஐயோ ராம ஜெயந்தி கொண்டாடுறவெல்லாம், ஆமா யாரெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கோமோ, ராம ஜெயந்தி ராமனுக்கு ஜெயந்தி கொண்டாடிட்டு ராமநவமி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அபுத்தையா. புத்தி இல்லாதவங்க என்ன பண்றாங்க? நினைக்கிறார்கள். என்ன நினைக்கிறாங்கன்னா வியக்தி மாப்பன்னம் மன்யந்தே, என்னை வந்து பாத்தீங்கன்னா பிறந்துட்டேன்னு நினைக்கிறாங்கப்பா. ஐயோ இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குமாங்க? யோசிச்சு பாருங்க. யாராவது உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னையே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ராமநவமி கிருஷ்ணாஷ்டமி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டாடுறவங்களை பார்த்து பைத்தியக்காரங்க, நான் பிறந்தேன்னு நினைக்கிறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் வந்து பத்தியக்காரங்க, புத்தியே இல்லை பாருங்க இவங்களுக்குலாம் அப்படின்றாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கிருஷ்ணரோட கடை சொந்த வாயால வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரம்பாவம் அஜானந்தக, வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவானோட மேலான பாவம் எது அப்படின்னா அவ்யக்தம், வெளிப்படாத ரூபம், நாம ரூபம் இல்லாத சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபம். அதை அறியாமல் என்ன பண்ணுகின்றாங்கன்னா பரம்பாவம் அஜானந்தக மாம் அவ்யயம் அனுத்தமம், ஒப்பில்லாத நாசமில்லாத ரூபமா இருக்கிறது என்னுடையது. இதை வந்து அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது ஏன் சுவாமி அறியறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிருதா. நான் வந்து எல்லாத்துக்கும் என்னோட நிர்குணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் புரியறது இல்லை, யாராலும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியறது இல்லை. அதுக்கு வந்து ஞான சக்ஷு தேவை. நம்ம சாதாரண கண்ணால் வந்து பாத்தீங்கன்னா பகவானை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகமாயா சமாவிருத்தக, எல்லாத்தோட கண்களும் வந்து பாத்தீங்கன்னா யோக மாயையினால வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய யோக மாயையினால மறைக்கப்பட்டிருக்கு, மூடி மறைக்கப்பட்டிருக்கு. மூடோயம் நாவிஜானாதி, முட்டாள் ஜனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அறியப்படுபவனா இல்லை, அறிவதில்லை அவங்க. லோகோ மாம் அஜம் அவ்யயம், இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பில்லாத அவ்யயமா இருக்கக்கூடிய என்னை இந்த உலகம் அறிவதே இல்லை. அப்ப 2 பார்ட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அவதரிச்சேன் அப்படின்னு அநேக ஜென்மங்களை எடுக்கிறேன்னு 4:5 சொல்றார். அப்ப அதை என்ன எடுக்கணும்? நான் நிறைய ஜென்மங்களை எடுத்திருக்கேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகமே 4:6 என்ன சொல்லிட்டாரு? நான் வந்து என்னோட மாயையை வசப்படுத்திக்கிட்டு அநேக ஜென்மங்களை எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா மாயையினால பிறந்தவரா தெரிகிறார், வாஸ்தவத்தில் அவரு பிறக்கவே இல்லை. அப்ப மீனிங் எடுக்கணும் என்னன்னா, ஒண்ணு சகுனம் ஒண்ணு நிர்குணம். சகுனம் எல்லாமே மாயிக்கம் உபாதியினால உண்டானது, மாயா உபாதியினால உண்டானது. அப்ப உத்பவக அர்த்தம் எடுக்கும் போது 2 அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா உத்பவக அர்த்தம் எடுக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டம், பாஷத்துக்கு வந்து உத்கிருஷ்டம் பவம் ஜென்ம, பவம்ன்றதுக்கு அர்த்தம் ஜென்ம. உத்கிருஷ்டம்ன்றது உத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டம் மேலான, உத்கிருஷ்டமான ஜென்மத்தை. உத்கிருஷ்டமான ஜென்மம் என்ன? ரொம்ப பெஸ்ட் ஜென்மம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னோட மாயையை வசப்படுத்திக்கிட்டு என்ன பண்றார்? ஸ்வேச்சையா பவதி. ஸ்வேச்சைனா இஷ்டப்பட்ட போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதாரம் பண்ணிடுவார். இஷ்டப்பட்ட போது எப்படி சுவாமி இஷ்டப்பட்ட போது? ராமானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்னோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் சொல்வார்.
உங்க கனவுல நீங்க வந்தீங்கல்ல, வரீங்களா இல்லையா? என்ன ரூபம்னு பார்க்க முடியாது. நிறைய டைம் வந்து நீங்க என்ன ரூபத்துல சொப்பனத்துல வரீங்க. ஆனா சொப்பனத்துக்குள்ள ஒரு கேரக்டரா அப்பப்போ எப்பவாவது நீங்க வந்துட்டு தான் போயிட்டு இருப்பீங்க. நீங்க வராத சொப்பனம் தான் நிறைய. ஆனா சொப்பனத்துக்குள்ளார நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்பப்போ நீங்களும் விசிட் பண்ணுவீங்க. நான் ஒரு கேரக்டரா அங்க வருவேன், பேய் பிடிச்சிக்கோ, நாய் கடிச்சிரும், எங்கேயாவது ஓடி போவேன், எங்கேயாவது ஸ்நானம் பண்ணுவேன், எங்கேயாவது மலை ஏறி போவேன். இது மாதிரி நிறைய நடக்கும். அப்ப எப்பெல்லாம் நீங்க உங்க சொப்பனத்துக்குள்ளார நீங்க வந்தீங்களோ அப்பெல்லாம் சொப்பனத்துல நீங்க அவதாரம் பண்றீங்கன்னு அர்த்தம். சொப்பனத்துக்குள்ளார நீங்க அவதாரம் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆனா வாஸ்தவத்துல நீங்க அவதாரம் அங்க சொப்பனத்துக்குள்ளார நீங்க பிறந்தீங்களா? நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்ப படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க நீங்க சொப்பனத்துக்குள்ளார ஒரு சொப்பன பிரபஞ்சத்துக்குள்ளார ஒரு கேரக்டர் எடுக்கும் போதெல்லாம் அந்த கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயிகம், மனசோட ப்ரொஜெக்ஷன், வாசனையோட ப்ரொஜெக்ஷன். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானோட சொப்பனம். யாரு சொப்பனம்? ஹிரண்ய கர்ப்பரோட சொப்பனம் இது. இந்த ஹிரண்ய கர்ப்பரோட சொப்பனம் இந்த மொத்த ஜெகத்தும் இதுக்குள்ளார அந்த விஷ்ணு பகவான் ஹிரண்ய கர்ப்பர் என்ன பண்ணுவார், அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் பண்ணுவார். நம்ம சொப்பனத்துல வர மாதிரி. அப்ப எப்படி நம்ம சொப்பனத்துல வந்தது உண்மை இல்லையோ, அந்த சொப்பனத்துல நம்ம பண்ண காரியங்கள் எல்லாம் உண்மை இல்லையோ, அங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அங்க நாசமானாலும் நம்ம நாசம் ஆகிறது இல்லையோ, வாஸ்தவத்துல நான் பிறக்கிறதும் இல்லை, நான் இறக்குறதும் இல்லை அந்த அங்க உள்ள சொப்பனத்துல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொப்பனத்தை பார்த்ததெல்லாம் பொய். அதே மாதிரி தான் இங்க பகவானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம சொப்பனத்தோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளும், அவரோட சொப்பனம்னு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் பிறக்கவே இல்லை, அவருக்கு இறப்பும் இல்லை, எந்த காரியமும் நடக்கவே இல்லை. 3 ஆபாசம் வந்துடும் உங்களுக்கு. நான் பிறந்த மாதிரி கனவுல தெரியுறேன், ஜாத்தி ஆபாசம். அங்க நிறைய வஸ்துக்களை எல்லாத்தையும் பாக்குறேன், வஸ்து ஆபாசம். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய காரியம் பண்ண மாதிரி தெரியுது, அது சலாபாசம். இந்த 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கும் பொருந்தும், பகவானுக்கும் ஆயிடுச்சா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விதத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பகவானுக்கு வந்து என்ன ஒரு இது இருக்கு அப்படின்னா அவரோட மாயா அவருக்கு வசப்பட்டதா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் மாயையை வசப்படுத்திக்கிட்டு அவர் எப்பெல்லாம் நினைக்கிறாரோ தன்னுடைய இச்சை மாத்திரத்துல அவர் வர முடியும். இப்ப உங்க சொப்பனத்துக்குள்ளார நீங்க இச்சைப்பட்டு போறீங்களா, அதுவா நடக்குதா? அதுவா நடக்குது. இதான் டிஃபரன்ஸ். இப்ப ஜீவனோட சொப்பனத்துக்கும் பகவானோட சொப்பனத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ராஜாவா இன்னைக்கு கனவு காண போறேன் அப்படின்னு நீங்க போக முடியாது. நான் இன்னைக்கு சொப்பனம் காண போறேன், அந்த சொப்பனத்துல வந்து ராஜாவா ஆக போறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா போய் சொப்பனம் காண முடியாது. ஆனா வந்து பகவான் என்ன பண்ணுவார், நான் இந்த அவதாரம் பண்ண போறேன் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிட்டு அவரோட இச்சைப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிர்மித தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்க போறார். யோகத்துல வரப்போகுது. இப்போ நிர்மித தேகம், நிர்மித சித்தம் அப்படின்னு வரப்போகுது. தனக்கு வேணுங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகியாலேயே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட நிர்மாண தேகத்தையும் நிர்மாண சித்தத்தையும் உண்டாக்கிக்க முடியும் அப்படின்னு பரமயோகியாச்சே பகவான். அப்ப பரமயோகியா இருக்கிற பகவான் வந்து பாத்தீங்கன்னா யோகேஸ்வரனா இருக்கிற பகவான் தன்னோட இச்சையினால தன்னுடைய மாயையை பயன்படுத்திக்கிட்டு மேலான ஜென்மங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கின்றார். இது ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் ஆச்சாரியர் சொல்றாரு, உத்கதம். உத்துக்கு அர்த்தம் பண்றாரு. உத்துனா மேலான, உத்கிருஷ்டம்ன்றதுக்கு அர்த்தத்துல ஒண்ணு. 2வது உத்துன்றதுக்கு அர்த்தம் மேலெழுந்தன்னு அர்த்தம். மேலெழுந்தனா ஒண்ணுத்தை விட்டுட்டு மேல ஏறினது, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உத்கதம் அப்படின்னு பேரு. அந்த உத்கதத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு அபகதம், இல்லாதன்னு அர்த்தம். நான் இதுக்கு மேல போயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு மேல நான் போயிட்டேன்னா இது இல்ல, இதுல இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தருக்கு ஜென்மத்துக்கு மேல போயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு ஜென்மம் இல்லை. பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம் இல்லாதவர். புரியுங்களா உங்களுக்கு? அப்ப உத்கதம்ன்றதுக்கு அர்த்தம் அபகத அர்த்தத்துல எடுத்துக்கிட்டு அவருக்கு ஜென்மமே இல்லை. ஜென்மம் இல்லாதவரா பகவான் இருக்கிற காரணத்தினால ஏன் ஜென்மம் இல்லை, அவர் தான் சர்வ காரணத்துவா. அவர் காரியமா ஆகவே இல்லை. ஏன் அப்படின்னா சர்வத்துக்கும் அவர் தான் காரணஸ்வரூபமா இருக்கார். ஏதத் யோனினி பூதானி, நம்ம கீதால வந்து பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஏதத் யோனினி, பிரகிருதியும் அபரா பிரகிருதியும் பரா பிரகிருதியும் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 7ல வந்து பாத்தீங்கன்னா 7வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம் 6வது ஸ்லோகத்தை சொல்லுது. ஏதத் யோனினி பூதானி சர்வானித்யுபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதக
பிரபவ பிரளயஸ்ததா. நான் தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாயையோட சேர்ந்து, நானும் மாயையும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா காரணமா இருக்கின்றோம். ரெண்டு காரணங்கள், ஒன்னு மெட்டீரியல் காஸ், ஒன்னு இன்டெலக்சுவல் காஸ், நிமித்த காரணம், உபாதான காரணம். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகத்தக, இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரபவ பிரளயஸ்ததா, நான் தான் உற்பத்தி காரணமும் நான் தான், நான் தான் லய காரணமும் நான் தான் அப்படின்ற. அப்ப பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணமா இருக்கார். அப்ப எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அவர், அவற்றிலிருந்து தான் எல்லா காரியங்களும் உண்டாச்சு ஒழிய அவர் வந்து பாத்தீங்கன்னா காரியமா அவர் ஆகவதில்லை. அப்ப ஜென்மத்தை அவர் வந்து பாத்தீங்கன்னா எடுப்பதில்லை. அவர் ஜென்மங்களுக்கு மேலாக இருப்பவர், காரியங்களுக்கு மேலாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் இருக்கும். அப்ப இதை தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் நான் 4வது சாப்டரோட 5வது ஸ்லோகம் 6வது ஸ்லோகமா 4:9 4:9 வந்து பாத்தீங்கன்னா 4:9 ஏன் படிச்சு காட்டணும்னா, இப்ப நான் சொன்ன விசாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட அப்ளை பண்ணணும். நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணும் போது நானுக்கு பிறப்பு இல்லை. எது பிறந்துச்சு? தேகம் பிறந்துச்சு. இந்த தேகம் யாரோடது? மாயையோட. இந்த தேகம் பிறந்துச்சு, தேகம் இருக்கு, தேகம் இல்லாம போகும். எனக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கானா? நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம் இல்லவே இல்லை, நானுக்கு எந்த விகாரமும் இல்லை, அவ்யயம். இது வந்து பாத்தீங்கன்னா நாசம் இல்லாதது இந்த நான். அப்ப இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பகவான்ட்டையும் பார்க்கணும், இந்த லோகத்துல இருக்கிற சகல ஜீவராசிகள்லையும் பார்க்கணும், என்னிடத்திலையும் பார்க்கணும். இப்படி பாத்தீங்கன்னா ஜென்ம கர்மச்சமே திவ்யம் யோ வேத்தி தத்துவதா தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமேத்தி சோர்ஜம். இந்த விதமா பார்த்தோம்னா நம்மளும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிறப்பில்லாதவர்களா ஆகிவிடலாம். அப்ப சகுணம் நிர்குணம். சகுணத்துக்கு பர்த் இருக்கு மாயினால, நிர்குணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்த் இல்லவே இல்லை. சகுனமும் கூட என்னது வாஸ்தவமா அப்படின்னா சகுனமும் பொய்யானது. இதுக்கப்புறம் வந்துருங்க அடுத்த நாமத்துக்கு 791வது நாமம் சுந்தரக. சுந்தரகன்றதுக்கு அர்த்தம் வேற எதுவும் ஒண்ணு இல்லை. சுந்தரகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரி சொல்ற ரொம்ப பேரழகு உள்ளவர். எப்படி? விஸ்வ அதிசயி சௌபாகிய ஷாலித்வாத் சுந்தரக. இந்த விஸ்வத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிசயம், ரொம்ப அத்தியந்தம் 100% சௌபாகியசாலி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான். இந்த மொத்தத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சௌபாகியசாலி. எது சௌபாகியசாலி அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ புத்தி, சர்வ பிராணன், சர்வ மனசு, இந்த 3 ரூபமா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அவர் தான் படைக்கின்றார். இந்த பிராணன் போச்சு அப்படின்னா பாடி என்ன ஆயிருந்துங்களா? கருப்பாயிரும். அப்ப யாரு சுந்தரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சுந்தரமும் யங் ஏஜ்ல இருக்கும் போது ஸ்கின் எல்லாம் பலபலான்னு இருக்குல்ல, அதெல்லாம் என்னன்னா பிராணசக்தி. குழந்தைங்களுக்கு பாருங்க அப்படியே பிராணசக்தி ஆப்பிள் மாதிரி இருக்கும், ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த மாதிரி. என்ன அப்படின்னா பிராணசக்தி. அப்ப வாஸ்தவத்துல சர்வ சௌபாகியசாலி யாரு அப்படின்னா பகவான் தான். எவர் ஃப்ரெஷ், எப்பவுமே சதா சச்சிதானந்த சுரூபமா இருக்கிறதுனால அழகுனா அழகு. இந்த உலகத்துல இருக்கிற அழகெல்லாம் எது யாரோடது அப்படின்னா பகவானோடது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு பேர் சுந்தரஹா அப்படின்னு பேர் வச்சிருக்கு. அதான் ஆச்சரிய சொல்ற விஸ்வ அதிசயி சௌபாகியசாலித்வா சுந்தரக. இந்த உலகத்திலேயே அதிகமான சௌபாகியத்தை உடையவதனால இந்த மொத்த உலகமும் அவரோடது. பூரிச்சு போயிருக்காரு சுவாமி. நம்ம சொல்லுவோம் ஒரு குழந்தை பிறந்தாவே எல்லாத்துக்கும் அந்த சந்தோஷம் வந்துருந்துங்களா, பூரிச்சு போயிடுவாங்க. ஒரு ஆளை பார்த்தேன், என் கூட என்கிட்ட படிச்சவர், படிச்சுக்கிட்டு இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா லீனா இருந்தார். மேரேஜ் ஆச்சு, லீனா தான் இருந்தார். ஒய்ஃபு ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணாங்க, போனாங்க. போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வந்து பார்க்க வந்தார். பார்க்க வந்தா புஷ்ஷுன்னு பலூன் மாதிரி இருந்தார். என்னங்க இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா, சுவாமி ஒரு நல்ல நியூஸ் சுவாமி. என்னங்க அப்படின்னா கன்சீவ் ஆயிருக்காங்க சுவாமி ஒய்ஃப் அப்படின்னு. அப்படியா எப்போச்சு அப்படின்னா, ஆயிடுச்சு சார், ஒரு 4-5 மாசம் ஆச்சு. ஓஹோ, அதான் பூரிச்சு போயிருக்கீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தோடனே ஒருத்தன் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூரிச்சு போயிடுறத நம்ம பாக்குறோம். இந்த மொத்த உலகம் யாரோடது? சாமியோடது. சில பேருக்கு நல்ல வெல்த் வந்ததுக்கு பிறகு பூரிச்சு போயிடுவாங்க. அப்ப சௌபாகியசாலி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்த உலகமும் அடைய வேண்டியது எல்லாத்தையும் அடைஞ்சவர் பகவான். அப்ப எப்படி இருக்கும் அவர்கிட்ட மனசு? எல்லாம் பூரிச்சு போயிருக்கும். அதனால சுந்தரஹா அப்படின்னு பகவானுக்கு பேர். அதுக்கப்புறம் 792வது நாமம் சுந்தகா. சுந்தகன என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தயா, தயாமூர்த்தி, தயை உள்ளவர், கருணை உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியர் மீனிங் சொல்றார். சு
அதுக்கப்புறம் சுஷ்டுகுன்னு அர்த்தம். சூக்கு அர்த்தம் சுஷ்டுகு, நல்லா நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா உணர்த்தி இது சுந்தகா. உணர்த்தி அப்படின்னு ஒரு சப்தத்தை சொல்றார். உணர்த்தின்றதுக்கு என்ன அர்த்தம்னா உந்தி கிளேதனே இது தாத்தோஹோ. உந்தின்னு ஒரு தாத்து, வேர்ச்சொல். அந்த தாத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கிளேதனே அப்படின்னு அர்த்தம். கிளேதனா ஈரப்பசை, இந்த டச் ஆகுறதுக்கு இல்ல, நம்ம சொல்ற மனசுல ஈரமே இல்லை பாருங்க அவருக்கு அப்படின்றோம். அந்த மனசுல ஈரம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஈரத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா கிளேதம், கிளேதபாவம்னு பேர். டச் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுதுச்சு, ஈரமா இருக்குச்சு நம்ம சொல்றோம்ல. அப்போ உந்த தாத்து, உந்தின்ற தாத்துக்கு கிளேதனேன்ற அர்த்தத்தை உடையது. அது கூட வந்து பாத்தீங்கன்னா அச்சுன்ற பச்சாத்தி அச்சுன்னு ஒரு அச்சுன்னு ஒரு இதை வந்து பிரத்யேகத்தை சேர்த்து ஆர்திரி பாவசிய வாச்சக. ஆர்திரி பாவம்னா தயான்னு பேர். இரக்கம் உள்ளவர் நம்ம சொல்றோம்ல, இரக்கம் உள்ளவர், ஈரம் உள்ளவர், மனசுல ரொம்ப ஈரமான மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உணர்த்தியோட சேர்த்தீங்கன்னா சுந்தகன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா செய்யப்படுது. கருணாகரக இத்தியர்த்தக. பாஷிகார் சொல்லிட்டாரு கருணாகரக, ரொம்ப கருணை உள்ளவர், ரொம்ப கருணை உள்ளவர். ஆனா வெளியில பார்த்தா அப்படி தெரியல. காசாவை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கலாம் போல இருக்கு, சிலையை போய் உடைக்கலாம் போல இருக்கு. என்னையா கருணை உள்ளவர் நீ அப்படின்னு. வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா கருணை உள்ளவர் தான். கர்மத்துக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுக்குறார். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா திவ்ய கர்மச்சமே திவ்யம் இருக்குல்ல, அந்த ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5:15 வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுகு அஜ்ஞானேன ஆவிருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹா. 5:15 இருக்கு. அவர் எப்பவுமே கருணை உள்ளவர் தான், அவர் எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்கறது ரெடியா தான் இருக்கார். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளா இந்த ஜந்துக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானத்தினால. இப்ப நம்ம கேட்கிறோம், இப்ப நாங்க சன்னியாசியா இருக்கோம் அப்படின்னா நாங்க தான் கேட்டோம் எத்தனை ஜென்மத்துல அடி வாங்கணும்னு தெரியல சம்சாரத்துல மாட்டி. ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன், எங்க போனாலும் என் கண்ணில் வந்து துக்கப்படுறவங்களதான் நான் பாக்குறேன். அதிகமா சந்தோஷமா இருக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை குட்டியை வச்சுக்கிட்டு, அதுவும் இந்த கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ்க்கு மேல அப்பர் மிடில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிடில் கிளாஸ்ல மாட்டணும் அப்படின்னா 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க எல்லாம் இருந்துச்சு அப்ப ஒரு பக்கம் ரெண்ட் கொடுக்கணும், ஒரு பக்கம் வந்து மெடிக்கல் செலவு வரும், அப்பா அம்மாவோட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்ததுக்கு பிறகு எல்லாம் பண்ணி இந்த ஆத்மாவையும் தேடணும், சுவாத்தியாயம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டம் யோசிச்சுப்பாரு. கொஞ்சம் லோயர் மிடிலுக்கு போயிட்டீங்கன்னா இன்னும் மோசம். ரொம்ப லோயர் கிளாஸ்க்கு போயிட்டீங்கன்னா ஐயோ பாவம் பாவம் பாவம், எத்தனை கோடி ஜனங்கள். நம்ம கேட்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் நீ கேட்டது, நீ பண்ணது. பகவான் வந்து எதையுமே கொடுக்கல. பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் தன்னை மாதிரியே படைச்சிருப்பாரு, ஆனந்த சுருப்பியா ஆக்கியிருப்பார். படைச்சிருக்கவே மாட்டாரு, எல்லாத்தையும் படைக்கவே இல்லை. அப்ப யாரு பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது நைஷ்கிரண்ய தோஷம் அப்படின்னு அங்க ஒரு அபாண்ட பழிய சொல்லுது. பகவான் கருணை உள்ளவரா? கருணையை இல்லாதவர் அவரு. படைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா 2 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சரை கொடுக்குறாரு, 10 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கு, போலியோ அட்டாக் கொடுக்குறாரு, கை கால் இல்லாம வருது. ஒவ்வொருத்துக்கும் சின்ன சின்ன குழந்தைங்களாம் என்ன பண்ணுச்சு, பசியால காசால வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களாம் அடிச்சுட்டு இருக்கு, பாவம் பசியோட இருக்கு. அப்ப கருணை உள்ளவர்னு எப்படி சொல்றீங்க பகவான அப்படின்னு அங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு. வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா, ஒண்ணு சிருஷ்டிய பத்தி சகுனமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லதும் எடுத்துக்கிறது இல்லை, கெட்டதையும் நான் எடுத்துக்கிறது இல்லை. எல்லா ஜீவராசிகளும் அவங்கவுங்க மோகத்துல மயங்கி போய் என்ன பண்றாங்க, அவனே நல்லது பண்றான், புண்ணிய பாப்பத்தை பண்ணி அதோட பலாபலன்களை அவனே அனுபவிக்கிறான். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். ஜீவர்கள் அனுபவிக்கிற எல்லா துக்கத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்க முடிய பகவான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசன் இல்லை. அவர் என்ன வேலை அப்படின்னா கர்ம பல தாத்தா, நீங்க என்ன பண்ணீங்களோ அதுக்கான பலனை மட்டும் கொடுக்கறது. ஸ்டோர் கீப்பர் மாதிரி, ஷாப் கீப்பர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நீங்க கேட்கறத கொடுப்பாரு, இவ்வளவுதான். நம்ம தான் கேட்டோம், நம்ம தான் நிறைய கேட்டோம், நிறைய பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புண்ணிய பாப்பாங்க பண்ணோம். அப்ப அவர் வந்து பலன் மட்டும் தான் கொடுக்குறாரு ஒழிய அவருக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா சகுன ரூபம். மயிரையில பெசகாம வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்துகிட்டு அவங்கவுங்க கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுக்குறாரு. அது 1 வயசு குழந்தையா இருக்கட்டும், இல்ல கர்ப்பத்திலேயே இருக்கிற குழந்தையா இருக்கட்டும்,
இல்ல 90 வயசா இருக்கட்டும், எல்லா ஜீவர்களுக்கும் இதுதான். இதே நிர்குணமா வந்துட்டீங்க அப்படின்னா பிரம்மசூத்திரத்தை சொல்லு, இந்த கிரியேஷன் பண்ணவே இல்லை சுவாமி, நீங்க சொல்றதுதான். இது கிரியேஷனே பண்ணல. அப்ப இந்த கிரியேஷன்ல இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. வாஸ்தவத்துல கிரியேஷன் நடக்கவே இல்லை. ஜாத்தியாபாசம் சொல்லல, ஜாத்தியாபாசம், சலாபாசம், வஸ்துவாபாசம். வாஸ்தவத்துல எல்லாம் ஆபாசிக்குது, பகவான் கிரியேஷன் பண்ணவே இல்லை, தெரியுது. இதான் வாஸ்தவம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான ஒன் சைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கருணை உள்ளவர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரார்த்தனை பண்ணி எனக்கு வேணாம் அப்படின்னு புண்ணியங்கள் நிறைய பண்ணினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி புண்ணிய பலன்களை கொடுப்பவர். பக்தனா இருந்துகிட்டு நல்லா அவர் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். அதே நேரத்துக்கு அவருக்கு விரோதமா போகும்போது நம்மளா அழிஞ்சு போறோம், நம்ம கர்மத்தினால் நம்மளே அழிஞ்சு போவோம் பாப்பத்தை பண்ணி. அதனால பகவான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கருணை உள்ளவர் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு, பிரசோதராதித்வாத் பரரூபத்துவம், நல்ல புருஷரோதி கணம் அப்படின்னு இருக்கு. அதனால அது வந்து சாது ரூபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது வந்து கிராமர் ரூப் வச்சிருக்கு. 793வது நாமம் சொல்றாரு, ரத்தன நாபகா. ரத்தன நாபகனா என்ன சுவாமி அர்த்தம்? ரத்தனம் அப்படின்னா ரொம்ப அழகானதுன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ரத்தன நாபக அப்படின்னா என்ன அர்த்தம்? நாபியை உடையவர் நாபகா. நாபினா தொப்புள். அப்ப அழகான தொப்புளை உடையவர் பகவான் அப்படின்னு. ஆமா, எங்கேயும் கோயில் அது மாதிரி காட்டுறதே இல்லைல்ல, சாமியோட நாபியை காட்டுறதே இல்லைல்ல. எங்க நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஆதி திருவரங்கத்துல நம்ம படுத்த கோலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமரைய இது பண்ணுவாங்க. நானும் நாபி வந்து எப்படி இருக்கு, நமக்கு கவனம் வந்து வேற எங்கேயும் தண்டு தான் கவனிக்க முடிய, அதுல இருந்து ஒரு தண்டு வரும், அதை தான் நம்ம பார்க்க முடிய. பிரம்மா அதான் அந்த நான் இன்னும் பார்த்ததே இல்லை. நான் வந்து பார்த்தேன்னா அடுத்த முறை போனா படுத்த கோலத்துல நாபிய நல்லா காட்டுவாங்களா? நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இப்ப அடுத்த முறை போனா ஞாபகமா பார்க்கணும். நான் என்ன பண்ணுவேன், அந்த தண்டு இருக்கு வரும் பாத்தீங்கன்னா, ஒரு தண்டு மாதிரி வந்து பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா இருப்பார். நான் மேக்சிமம் அவரோட பாதத்தையே தான் ரொம்ப முக்கியமா போக்கஸ் பண்ணுவேன். தண்டு வந்தோட பிரம்மாவை தரிசனம் பண்ணிட்டு பாதத்துக்கு போயிடுறேன். பாதம் தான் முக்கியம் அப்படின்றதுனால அடுத்த முறை போனா வந்து நாபியை பார்க்கணும். சுந்தரமான நாபியை உடையவர், அழகான நாபிஸ்தானத்தை உடையவர், அதனால ரத்தன நாபகன்னு பேர். பாஷிகார் சொல்றார், ரத்தன சப்தேன சோபா லட்சியதே. ரத்தனன்ற சப்தத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண, ரத்தனத்தை எடுக்கக்கூடாது. ரத்தனம் எப்படி பிரகாசிக்குமோ சோபான பிரகாசம். அப்போ அதே மாதிரி வந்து சுவாமியோட நாபிஸ்தானமும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரத்தனவத்து சுந்தரா நாபிர் அஸ்யி ரத்தன நாபக. ரத்தன மாதிரி பிரகாசத்தை உடைய நாபிஸ்தானத்தை உடையவரா பகவான் இருக்கிறதுனால அவருக்கு பேரு ரத்தன நாபகான்னு பேரு. அப்ப என்ன அர்த்தம்? பிரகாசார்த்தத்தை எடுத்துக்கணும். ரத்தனம் எப்படி பிரகாசிக்குதோ அழகா இருக்கோ அதே மாதிரி நாபியை உடையவர். 794வது நாமம் என்ன அப்படின்னா சுலோச்சனகா. இதான் ரொம்ப பிரசித்தமாச்சு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா சுலோச்சனகன அழகிய கண்களை உடையவர். அழகிய கண்களை உடையவர் அர்த்தம் சிம்பிள். சோபனம், லோச்சனம். லோச்சனம்னா நயனம். லோச்சனம்னா யாரும் வைக்கிறது இல்லை. சுலோச்சனகன்னு யாரும் ஆம்பளைக்கு வைக்கிறது இல்லை. சுலோச்சனா என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா சுலோச்சனான்னு சின்ன வயசுல. அதுக்கப்புறம் வந்து சுலோச்சனா, மீனலோச்சினி. நிறைய பேர் செட்டியார்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீனலோச்சினி நிறைய பேர் வைப்பாங்க. மதுரை பக்கத்துல எல்லாம் மீனாட்சின்னு வைக்கிற மாதிரி மீனலோச்சினி 100 பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா லோச்சனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கண்கள். சோபனம் லோச்சனம். சோபனம்னா மங்களமான அழகான கண்களை. கண்கள்னா என்ன அர்த்தம்? நயனம். நயனம்னா எதை எடுக்கணும் நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்களையும் எடுங்க சகுனமா. நிர்குணமா எடுத்தீங்க அப்படின்னா ஞானம் வா, அல்லது வந்து ஞானத்தையும் எடுக்கலாம். பகவானுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிரம்மத்துக்கு பேர் அலுப்த திருக்கு அப்படின்னு ஒரு பேர். அலுப்த திருக்குன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? மறைவில்லாத பார்வையை உடையவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம கண்ணு இமைக்குது இல்ல, நம்ம கண்ணு இமைக்குது. ஒரு 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 நானோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிதுன்னு எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனா தெரியல, நமக்கு கண்டினியூஸா பாக்குற மாதிரி தெரியுது. ஆனா வந்து நடுவில் மினிக்குன்னு ஒரே ஒரு திரஷ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா இப்படியே பார்த்துட்டு இருக்கான். இந்த பூத்த நாராயணர்ல ஒரு கண்ணு பூத்தத்துக்கு இப்படி இருக்கு, அதுக்கு எமையே இல்லை. பூத்த நாராயணருக்கு எமையே காணும். நானும் பண்ண ஏதாவது புருவம் ஏதாவது இருப்பானோ அப்படியே குண்டு கண்ணு, லைட்டு மாதிரி, காரோட லைட்டு மாதிரி இருக்கு, லாரியோட லைட்டு மாதிரி 2 கண்ணு.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமிக்கு வந்து மறைப்பே இல்லாத ஞானம். எங்க இருக்காரு அப்படின்னா எல்லா ஜீவராசிகள்லயும் இருந்துகிட்டு அவர் தான் பாக்குறார். எல்லா ஜீவராசிகள்ல இருந்துகிட்டு அவர் தான் அறிகின்றார். அப்ப அவருக்கு வந்து மறைப்பே இல்லாதது ஞான ஸ்வரூபம். அதனால சோபனா நயனம் லோச்சனம்னா கண்கள்னு சகுனமா எடுத்துக்கணும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானம் வா, ஞானத்துக்கு அர்த்தமும் கண்கள்னு சொல்லலாம். நல்ல கண்கள்னு என்ன அர்த்தம்? நல்ல ஞானம். ஞான சுரூப்பியா பகவான் இருக்கிறதுனால சுலோச்சனக அப்படின்னு அஸ்ய இதிவா சுலோச்சனக. அதுக்கப்புறம் 795வது நாமம் அர்க்கா. அர்க்ககன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பாஷிகர் சொல்றாரு அர்ச்சிக்க தகுந்தவர்னு அர்த்தம். அர்க்கா பாஷிகர் சொல்றார் பிரம்மாதிபிகி பூஜ்ய தமைரபி. இந்த உலகத்திலேயே ரொம்ப பூஜிக்கத்தக்கவர்கள் யாரு? தேவர்கள். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் லெவல், தேவர்களுக்கு அப்பா. அப்ப தேவர்களுக்கு அப்பாவா இருக்கிற பிரம்மாவும் அது மாதிரி நிறைய ரிஷிகணங்கள் முனிவர்கள் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்குரியவர்களா நம்ம வச்சிருக்கோமோ, வசிஷ்டர் முதலிய தேவர்கள், இது ரிஷிகள், அப்புறம் வாயு அக்னி முதலிய தேவர்கள், இந்திரன் முதலிய தேவர்கள், பிரம்மா இருக்கிறதே டாப் லெவல் பிரம்மா. இவங்க எல்லாத்தினாலையும் பூஜ்ய தமைரபி உயர்ந்த பூஜைக்குரியவர்களா இருக்கக்கூடிய பிரம்மா முதலியவர்களாலும் கூட அர்ச்சனீயத்துவாத் அர்க்கா பூஜை செய்யப்பட்டவரா இருக்கிற காரணத்தினால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அர்க்கா அப்படின்னு பேர். உயர்ந்தவர்களால் அர்ச்சிக்க தகுந்தவர் அப்படி அர்த்தம். அதுக்கப்புறம் 796வது நாமம் வாஜசனஹ. வாஜசனகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஷிகர் சொல்றார் வாஜம் அன்னம். வாஜம்ன்றதுக்கு அர்த்தம் டைரக்டா என்ன பண்ணிட்டாரு? அன்னம். இரண்டாவது பேர் என்ன சொல்லியிருக்கேன்? வாஜம் அப்படின்னா பக்கத்துல ஒரு சின்ன எடுத்துக்கலாம். வாஜம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அர்த்தம் குதிரை. குதிரைக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஜம். முதல்ல கட்டோபனிஷத்துல ஆரம்பிக்கும் போதே உசன்கவை வாஜஸ்ரவசா அப்படின்னு ஆரம்பிக்குது முதல் மந்திரம் கட்டோபனிஷத்துல. வாஜஸ்ரவசக அப்படின்னா உசன்கவை வாஜஸ்ரவசக சர்வவேத சந்ததவு அப்படின்னு கௌதமர்னு ஒருத்தர். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க அப்பா நச்சிகேதஸோட அப்பாவுக்கு பேரு கௌதமர்னு பேரு. அவருக்கு இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா வாஜஸ்ரவசகா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் வாஜஸ்ரவச அப்படின்னா அன்னதானம் பண்ணி 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருமை உண்டாச்சு. அந்த 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 வாஜம்ன்றது அன்னம், அன்னதானத்தை பண்ணி 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 பெருமை உண்டானதுனால வாஜஸ்ரவசக அப்படின்னு பேர். இது வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்து சொல்லுது. அப்ப வாஜம்னா அன்னம். அதுக்கு அடுத்தது யாஜ்ஞவல்யர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதத்தை எல்லாத்தையும் அவங்க குருநாதர் என்ன பண்றார்? எல்லா வேதத்தையும் கத்த வேதத்தை எல்லாத்தையும் கக்குன்றார். இவர் ரொம்ப அகங்காரியா இருக்கார். பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? நீ ரொம்ப அகங்காரியா இருக்க, என்கிட்ட படிச்ச வேதம் தானே உனக்கு வந்து இவ்வளவு அகங்காரத்தை கொடுத்துருக்கு, அதனால என்கிட்ட படிச்ச எல்லா வேதத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கக்கிரு அப்படின்னோட இவரு என்ன பண்ணாரு அப்படின்னா வேதத்தை எல்லாத்தையும் கக்கிட்டார். இவர்கிட்ட வேதம் இல்லாம போச்சு. ஆனா புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சூரியனை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்றாரு. தபஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இவரோட தபஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா வர. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா வேணும் உனக்கு, ஏன் இவ்வளவு கடுமையான தபஸ் பண்ற, சின்ன பையனா இருக்கே, என்ன வேணும் அப்படின்னும் போது எங்க குருநாதர் வேதத்தை எல்லாத்தையும் நான் கத்தது எல்லாத்தையும் வாங்கிட்டாரு, எனக்கு திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா யஜுர்வேதம் திரும்ப எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டோன்னே சூரியனே என்ன பண்றாரு அப்படின்னா குதிரை ரூபத்துல வந்து என்ன பண்றாரு? வேதத்தை வந்து உபதேசம் பண்றாரு. அப்ப அவர் கத்துக்கிட்ட பாகத்துக்கு பேர் சுக்ல யஜுர்வேதம் அப்படின்னு பேர். அந்த சுக்ல யஜுர்வேதத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வாஜசனேயி சங்கீதா அப்படின்னு பேர். வாஜசனேயம் அப்படின்னு பேர். 3 பாகம் இருக்கு, சங்கீதா பாகம், பிராமண பாகம், ரெண்டுமே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஜம்ன்றதுக்கு அர்த்தம் குதிரை, வாஜம்ன்றதுக்கு அர்த்தம் அன்னம். இந்த இடத்துல ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா வாஜம் அன்னம், அன்னத்துக்கு எடுத்தாச்சு. அன்னம் அர்த்தினாம் சனோதி. அன்னத்தை யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தினாம்னா விரும்புகின்றார்களோ, எனக்கு நிறைய அன்னம் உண்டாகட்டும் அப்படின்னு யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனோதி அப்படின்னா ததாதி, கொடுக்கின்றவரா பகவான் இருக்கார். அதனால வாஜசனக அப்படின்னு பகவானுக்கு பேர். விரும்புகிறவங்களுக்கெல்லாம் அன்னத்தை கொடுப்பவரா பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் 797வது நாமம் ஸ்ருங்கி. ஸ்ருங்கின்னு என்ன பேரு? ஸ்ருங்கம்னா கொம்புக்கு பேரு ஸ்ருங்கம்னு பேரு. ஸ்ருங்கஹா அப்படின்னு பேர். ஸ்ருங்க
சிருங்கினா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றாரு, பிரளயாம்பசி சிருங்கவத் மத்ஸ்ய விசேஷ ரூபா சிருங்கி. பிரளய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமி வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேன். யாராவது கேட்பாங்க, ஜலத்துல மூழ்கி போச்சுன்னா என்னையா கதை விடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த பூமிக்குள்ளார தானே சமுத்திரம் இருக்கு. சமுத்திரம் எங்க இருக்கு? சமுத்திரம் எங்க இருக்கு? பூமிக்குள்ளார தானே இருக்கு. பூமிக்குள்ளார இருக்கா இல்ல ஜலத்துக்குள்ளார பூமி இருக்கா? இல்ல இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, பூமிக்குள்ளார ஒரு 3 பகுதி ஜலம் இருக்கா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜலத்துக்குள்ளார நிலப்பகுதி இருக்கா? அப்படிலாம் இல்ல. பூமிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 3 பாகம் சமுத்திரம் இருக்கு, ஒரு பாகம் பூமி மூழ்காம இருக்கு. அப்போ பூமி வந்து பாத்தீங்கன்னா ஜலத்துல மூழ்கி போச்சுன்னு யாராவது குழந்தையா இருக்கிறவங்க, ஒரு சின்ன குழந்தை உங்களுக்கு கேள்வி கேட்கும். அந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரத்துல மூழ்கி போச்சு அப்படின்னா, சமுத்திரத்துல மூழ்கி போச்சுன்னா என்னது அர்த்தம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆவரண சமுத்திரம் அப்படின்னு ஒரு சமுத்திரம், 7 கடல் தாண்டி ஒரு சமுத்திரம் இருக்கு. சப்த தீபா மேதினி அப்படின்னு நம்ம சொல்றோம். இத 7 தீபங்களால் சூழப்பட்ட பூமி இந்த பூமி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த 7 கடலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரண சமுத்திரம் அப்படின்னு ஒரு சமுத்திரம் இருக்கு. இது யாரும் சொல்றதில்ல, அதுக்காக நான் சொல்றேன். நம்ம தூக்கத்துல ஒண்ணும் தெரியலன்னு சொல்றோமே, நான் அடிக்கடி உங்கள்கிட்ட வந்து ஒரு பிளாக் ஹோல் ஒண்ணு இருக்கு, பெரிய பிளாக் ஹோல் ஒண்ணு இருக்குன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன்ல. அந்த பெரிய பிளாக் ஹோல் எது அப்படின்னா அவித்யா ஆவரணம் அப்படின்னு பேரு. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரம் அப்படின்னா ஆவரண சமுத்திரம் அப்படின்னு பேரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எங்கா தேடி பாத்தீங்கன்னா கிடைக்காது. புராணங்கள்ல யாராவது சின்ன குழந்தை வந்து நம்மள்ட்ட கேள்வி கேட்டுரும், நீங்க கதை சொன்னீங்கன்னா சமுத்திரத்துல மூழ்கி போச்சு, அப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்ஸ்ய அவதாரம் எடுத்து வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா இதை மேல கொண்டு வந்தார் அப்படின்னா, சமுத்திரம் மூழ்கி போச்சுன்னா எந்த கடல்லமா அப்படின்னு கேட்கும். பசிபிக்லையா இல்ல எதுல மூழ்கி போச்சு அப்படின்னு கேட்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்ல, இந்த கடல் இல்லை. இப்ப நம்ம பார்க்கிற கடல்ல வந்து பாத்தீங்கன்னா பூமி மூழ்கி போகவும் இல்லை, இதை கொண்டு வரதுக்கு மத்ஸ்ய அவதாரமும் தேவையில்லை. அப்ப எங்க அப்படின்னா மொத்த பூமியே வந்து பாத்தீங்கன்னா மூழ்கி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அவதார மூர்த்தங்கள்ல ஒரு ஃபுல் பாலையே காட்டியிருப்பான். வராக அவதாரத்திலையும் காட்டுவாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்ஸ்ய அவதாரத்திலையும் தன்னோட மூக்குக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா பால், ஃபுட்பால் மாதிரி காட்டுவாங்க. அப்ப நீ சமுத்திரத்துல மூழ்கிச்சுன்னா எப்படி அதை காட்ட முடியும்? அப்படி பூமியே மேல கொண்டு வராருன்னா எங்க மூழ்கிச்சு, எந்த சமுத்திரத்துல மூழ்கிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவரண சமுத்திரத்துல போய் மூழ்கிச்சு. அதை வெளியில கொண்டு வந்தவர் பகவான். இந்த அர்த்தம் எடுக்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு, பிரளய அம்பசி, பிரளய காலத்துல எங்க போய் லயமாகும்? பிரளயத்துல எங்க ஆகும் லயம்? எங்க இருந்து உண்டாச்சோ அங்கதானே லயம் ஆகும். எங்க இருந்து உண்டாச்சு? அவ்வியக்தம், வேற எதுவும் இல்ல. மூல பிரகிருதி அவ்வியக்தம். அவ்வியக்தத்துல போய் மூழ்கி போய் இருட்டுல போய் மூழ்கி போயிடுது. ஒன்னும் தெரியலன்னு சொல்றீங்கல்ல, ராத்திரி தூக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு சொல்றீங்கல்ல, அது பெரிய அளவுல இருந்துச்சுன்னா அதுதான் வந்து மாயா. அந்த பெரிய அளவு ஒன்னும் தெரியலன்ற இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஆவரண சமுத்திரம்னு பேரு. நம்ம தூக்கத்துல டெய்லி போய் ஒன்னும் தெரியலன்னு மூழ்கி போயிடுறோம். இதே மாதிரி இந்த மொத்த பிரம்மா, இந்த மொத்த இதுவும் ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஆவரண சமுத்திரத்துல போய் மூழ்கி போயிடும். இதுதான் பிரளய காலத்துல நடக்கிறது. இந்த பிரளய காலத்துல நடக்கும் போது பிரளய அம்பசி, பிரளய கால இதுல வந்து ஜலத்துல மூழ்கி போகும்போது சிருங்கவத்துனா கொம்புகளை உடைய மத்ஸ்ய விசேஷ ரூபக, ஒரு விசேஷமான மீன் ஒண்ணு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கொம்புள்ள மீன் அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா கொம்புள்ள மீன் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டுவாங்க. சாதாரணமா இருக்கிற மீன் வேற, ஒரு விசேஷமா ஒத்த கொம்புள்ள மீன் இருக்கு. அந்த ஒத்த கொம்புள்ள மீன் ரூபத்துல வந்து என்னது சிருங்கி வந்து விசேஷ ரூபத்துல அவதாரம் பண்ணதுனால, பிரளய காலத்துல மூழ்கி இருந்த பூமியை மேல கொண்டு வந்ததுனால அவருக்கு பேர் என்ன பேரு? சிருங்கி. சிருங்கின அர்த்தம் சிருங்கத்தை உடையவர் சிருங்கி, கொம்பை உடையவர் சிருங்கி. அதுக்கப்புறம் மத்வர்த்தியோ அதிசாயேன இனி பிரத்யா, இனின்னு ஒரு பிரத்யம் சேர்க்கறதுக்கு ஒரு ரூல் சொல்லியிருக்கு. சிருங்கின்னு முடியுது பாத்தீங்களா, அது இனி பிரத்யம்னு பேர். சிருங்கத்தை உடையவர் சிருங்கி. அந்த மதுப்பு அப்படின்னு ஒரு பிரத்யத்தோட அர்த்தத்துல இனி பிரத்யம் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிராமர் ரூல் விட்டுருக்கு.
இதுக்கப்புறம் 798வது நாமம் ஜெயந்தகா. ஜெயந்தகன என்ன அர்த்தம்? ஜெயிப்பவர் அர்த்தம், எல்லாத்துலயும் ஜெயம் பண்றவர். பாஷிகர் சொல்றார் அரீன் அதிசயேன ஜெயதி இது ஜெயந்தகா, ஜெயஹேதுர்வா ஜெயந்தகா. ரெண்டு அர்த்தம் சொல்றார். அரீன், அரீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரிகள். அரீன எதிரி, சத்ரு. சத்ருக்களை பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? சத்ருக்களை அதிசயேன ஜெயதி, ரொம்ப ஈஸியா நல்லா ஜெயிக்கிறவரா இருக்கிறார் பகவான். அவதாரங்கள்ல எல்லாத்துலயும் ஜெயிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாம ஜெயஹேத்துருவா ஜெயந்தக, நம்மளோட ஜெயம் இருக்குல்ல, நம்ம அதனால்தான் நம்ம எதெல்லாம் ஜெயிக்கிறோமோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும்? நான் பாத்தீங்கன்னா 100% ஒர்க் அவுட் பண்றேன், எனக்கு பின்னாடி பகவான் 100% ஒர்க் அவுட் பண்றார், அதனாலதான் இந்த காரியத்தை நான் ஜெயிக்க முடிஞ்சதுன்னு சொல்லணும். எந்த காரியத்தையும் நீங்க ஜெயிக்கல, நம்ம ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி எல்லாம் பகவான் பாத்தீங்கன்னா நமக்கு பின்னாடி நம்ம வெற்றி கொள்வதற்கு காரணமா இருக்கார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவர் தான் இருக்கார் பின்னாடி. அப்ப ஜெயத்துக்கு நம்ம பண்ற வெற்றி கொள்ற எல்லா காரியத்துக்கும் காரணமாக இருப்பவர் பகவான். அதனால அவருக்கு பேரு ஜெயந்தகன்னு பேரு. அப்புறம் 799வது நாமம், 799வது நாமம் சர்வ விஜய். அங்கேயும் இஜ் இல்ல, தமிழ்லயும் இஜ் இல்ல, சம்ஸ்கிருதத்தையும் இஜ் இல்ல. சர்வ விஜ் இஜ், சர்வ விஜய், சர்வ விஜய். சர்வ விஜய்னு அர்த்தம் எல்லாத்தையும் வென்றவர் அப்படின்னு அர்த்தம், அனைத்தையும் வென்றவர். எப்படி அனைத்தையும் வென்றார்? பாஷிகர் சொல்றார் சர்வ விஷயம் ஞானம் அஸ்ய இதி சர்வவித். சர்வ விஜ் ஜெய் அப்படின்னு எடுக்கணும். அந்த இஜ் இத்தா மாறிடும். கிராமர் ரூல் படி பார்த்தீங்கன்னா இத்து தான் இஜ்ஜா மாறி இருக்கு. சர்வ வித்து ஜெய் பிரிக்கும் போது சர்வ வித் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சர்வத்தையும் விசேஷ ரூபேன ஜானாதி இதி சர்வவித். சர்வம் விசேஷ ரூபேன ஜானாதி இதி சர்வவித். எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்தீங்கன்னா அறிந்தவர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா 2 விதமான ஞானம் சொல்லுவோம். சர்வஜ்ஞ சர்வவித் அப்படின்னு முண்டக்க உபனிஷத்துல ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு பகவானை பத்தி பேசும்போது. இப்போ ஒருத்தர் ஞானி புருஷர் இருக்காருன்னு வச்சுங்களேன். ஞானி பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம விபூதி யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோகத்துல விபூதி யோகத்துல பிராத்திபத இதெல்லாம் பார்த்துக்கோல. பிராத்திபம் சர்வம், பிராத்திப ஞானம்னு என்ன அர்த்தம்? சர்வம் ஜானாதி. பிராத்திப ஞானத்தினால உங்களுக்கு சர்வத்தையும் அறிய முடியும்னா இருக்குல்ல. ஆனா பாத்தீங்கன்னா ஞான மார்க்கத்துல போறவங்களோட போக்கஸ் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த சித்தி பக்கமும் திரும்பாது, ஆனா கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கும். இவங்களோட போக்கஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு மேலேயே, ஆத்மாக்கு மேலேயே இருக்கிறதுனால இவங்க பாத்தீங்கன்னா நேரா ஆத்மாவை போய் அறிவாங்க வைராக்கியத்தோட. ஆனா இவங்க எங்கேயாவது பக்கம் திரும்பினாங்கன்னா என்ன ஆயிடும்? அவ்வளவுதான் போச்சு. அப்ப திரும்பாம பாத்தீங்கன்னா எந்த விபூதி பக்கமும் திரும்பாம இவங்க ஃபுல் போக்கஸ் ஆத்மாவிலேயே இருந்து ஆத்மாவை அடைகிறாங்க. அப்படி ஆத்மாவை அறியும் போது உண்டாகிற ஞானம் என்ன ஞானம்னா சர்வம் சாமானிய ரூபேன ஜானாதி இதி சர்வஜ்ஞா. சர்வத்தையும் சாமானிய ரூபத்தில் அறிபவர்கள். எல்லாத்துக்கும் சாமானிய காரணம் எது அப்படின்னா சர்வம் பிரம்மமயம். அப்ப ஞானத்தை அடைஞ்சவங்களுக்கு என்ன என்ன அறிவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் பிரம்மம்னு தெரிஞ்சுப்பான். ஒரு ஜுவல்லரி ஷாப்ல நம்ம போறோம், எல்லா ஆபரணங்களும் என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே சொல்றோம் இது எல்லாம் தங்கம்னு சொல்றோம். இது எல்லாம் தங்கம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு சாமானிய ரூபமா ஒண்ணு அறிஞ்சுக்கிறது. அப்ப ஞானியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஞானி ஆகிறவன் எல்லாத்தையும் சாமானிய ரூபத்துல இது எல்லாம் பிரம்மமா இருக்கு, ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ சர்வம் அப்படின்னு அறிந்து கொள்வான். இதுக்கு பேர் சர்வஜ்ஞான்னு பேர். அப்ப ஞானிகிட்ட இருக்கிற தன்மை சர்வஜ்ஞ தன்மை இருக்கும். இதே ஈஸ்வரன்ட்ட என்ன இருக்கு அப்படின்னா அவர் சர்வஜனாவும் இருப்பார், சர்வ வித்தாவும் இருப்பார். சர்வ வித்துனா என்ன சுவாமி அப்படின்னா சர்வம் விசேஷ ரூபேன ஜானாதி இதி. ஒவ்வொருத்தையும் பர்டிகுலரா, ஏன் கற்பாம்பூச்சிக்கு ஒரு கால் இல்ல, ஏன் கற்பாம்பூச்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மீசை இல்ல, இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு கற்பாம்பூச்சி வந்துச்சு, அதுக்கு ஒரு மீசை காணும். காக்காக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் இல்ல, காக்காக்கு பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது இல்ல, குரங்குக்கு ஒரு கை காணும். ஏன் எதுக்கு குரங்குக்கு ஏன் ஒரு கால் இல்ல, ஒரு கை இல்ல? ஒரு நாய்க்குட்டி இருக்கு, இங்க ஒரு நாய், ஒரு பக்கத்து வீட்டு நாய் இருக்கு,
அந்த நாய்க்கு ஃப்ரண்ட்ல இருக்க கால் இல்லை. என்னங்க அவசியமா இருக்கு, பிறக்கிறதே பாவ பிறவி. அந்த பிறவிலையும் வந்து பாத்தீங்கன்னா அல்பமானதுக்கெல்லாம். எறும்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுமா எறும்புக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு நமக்கு தெரியுமா? நமக்கு மாதிரியே வந்து போலியோ அட்டாக் இருக்கும், எறும்புக்கு போலியோ அட்டாக் இருக்கும், எறும்புக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், எறும்புக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்னவோ இருக்கும். குழந்தை இறந்து போயிருக்கும், அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க, இல்ல ஃபுட்டு கிடைக்காம இருக்கும், பாவர்ட்டியில இருக்கும், என்னென்னவோ ப்ராப்ளம் அதுக்கும் இருக்கும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏன் எதுக்கு என்ன அப்படின்னு டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சிருப்பார். யார்? நான் படைச்சவர் அவர் தானே, கர்மபல தாத்தா அவர் தானே. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்படிப்பட்டவர்? சர்வத்தையும் விசேஷ ரூபத்துல அறிந்தவர். அப்ப அவர்கிட்ட 2 தன்மை இருக்கு, ஞானிட்ட ஒரு தன்மை தான் இருக்கும். அடிச்சா இங்க ஆச்சாரியர் சொல்றார், சர்வ விஷயம் ஞானம் அஸ்ய இதி. சர்வ விஷயத்தை பத்தியும், சர்வ விஷயத்தை பத்தினா என்ன ஆயிடுச்சு? விசேஷ ஞானம். எல்லாத்தையும் பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற சர்வ விஷயத்தை பத்தியும் ஞானம் வந்து பகவான்கிட்ட இருக்கிறதுனால அஸ்தி அஸ்தி இதி சர்வவித்து, இவர்கிட்ட இருக்கிறதுனால இவருக்கு பேரு சர்வவித்துன்னு பேரு. ஞானி வந்து சர்வவித்தா இருக்க முடியாது. ஞானி வந்து என்னவா இருக்க முடியும்? சர்வஜனா தான் இருக்க முடியும். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, ஆபியந்தரான் ராகாதீன் பாஹ்யான் ஹிரண்யாக்ஷாதீன் துர்ஜயான் ஜேத்தும் ஷீலம் அஸ்ய இதி ஜெய். சர்வவித்த பிரிச்சுட்டாரு, ஜெயிக்கு போற. ஜெயினா ஜெயித்தவர், ஜெயம் செய்தவர். ஜெயினா யார ஜெயம் பண்ணவர்? ஆபியந்தரான் ராகாதி, உள்ள இருக்கக்கூடிய ராக துவேஷம் பஞ்ச கிளேஷங்கள் இருக்குல்ல, அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷம், அஜ்ஞானம், அதுக்கப்புறம் அகங்காரம், அதுக்கப்புறம் விருப்பு வெறுப்பு மரண பயம், மொத்தம் 5 கிளேஷங்கள் சொல்றோம். இதெல்லாம் உள்ள இருக்கிறது. அதுக்கப்புறம் ஷட்ரிப்புகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன எடுக்கலாம்? 6 எதிரிகள் உள்ளேயே இருக்காங்க. ராக என்னது? காம குரோத லோப மோக மதம் மாத்சரியம் சொல்லக்கூடிய 6 ரிப்புக்கள், சத்ருக்கள். இவங்கெல்லாம் உள்ள இருக்கிற அரிகள். அதுக்கப்புறம் வந்து பாக்கியான், வெளியில இருக்கிற எதிரிகள் யாரு? ஹிரண்யாக்ஷாதீன்ஸ்ச, ஹிரண்யாக்ஷன்ல இருந்து ஹிரண்யகசிபுல இருந்து நிறைய பேர் வந்து மது கைட்டபர்ல இருந்து நிறைய அரக்கர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி காலத்துல யுகங்கள்ல உண்டாயிருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் துர்ஜயான், அவங்க எல்லாம் ஈஸியா ஜெயிக்கக்கூடியவர்கள்ல, ரொம்ப கஷ்டப்பட்டாதான் ஜெயிக்க முடியும். கதைகள் படிச்சா தெரியும். எல்லாம் விஷ்ணு பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் தான் விஷ்ணு பகவான் வந்து அவங்கள ஜெயிப்பார். அப்ப ஜெயிப்பதற்கு ரொம்ப கடுமையானவர்கள், கடினமானவர்கள். அப்படிப்பட்டவங்களை ஜேத்தும் ஷீலமஸ்யதி, அவங்களை எல்லாத்தையும் ஜெயிப்பதற்கான தன்மை உடையவரா பகவான் இருக்கிறதுனால என்ன பண்ணார்? ஜெய் அப்படின்னு பேர். சர்வவித்து, அதுக்கப்புறம் ஜெய். இந்த 2த்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா சர்வவித் ஜெயி அப்படின்னு, இத்த இஜ்ஜாக்கிட்டீங்கன்னா சர்வவித் ஜெயி அப்படின்னு ஆயிடும் சந்தி நூல்படி. ஆச்சாரியர் சொல்ற தச்சீலாதிகாரி, தச்சீலம்னா அதை உடைய தன்மை உடையவர் அப்படின்ற ஒரு அதிகாரத்துல ஜிதிருக்ஷி அப்படின்னு ஒரு பாணினி சூத்திரத்துப்படி இத்தியாதி பாணினிய வச்சனாத்து இனி பிரத்யா, இனின்ற ஒரு பிரத்யம் சேர்ந்திருக்கு, விஜயின்னு இருக்குல்ல முடிகிற இது, இனி பிரத்யம்னு பேர். அதன்படி வந்து பாத்தீங்கன்னா சர்வ விஜயின்னு ஆயிருக்கு. சர்வவித்து ச அசௌ ஜயி ச இது சர்வ விஜயி. சர்வவித்தாகவும் எல்லாத்தையும் அறிந்தவராகவும் விசேஷ ரூபத்துல, அதே நேரத்துல எல்லாத்தையும் ஜெயிச்சவரா இருக்கிறதுனாலையும் பகவானுக்கு பேரு சர்வ விஜயி இது ஏக்கம் நாம. ஒரே பேரா எடுத்துக்கணும். சர்வ வித்து தனியா ஜெயி தனியா பிரிக்காம சர்வ விஜயின்னு ஒரே நாமம் அப்படின்னு சொல்லியாச்சு. 799வது நாமம் வந்துட்டோம். ஐயோ, இன்னும் 1 வந்திருந்தா 800 ஆயிருக்குமேனு அடுத்த இதுல வருது, அடுத்த ஸ்லோகத்துல. அடுத்த நாள் பார்ப்போம் நம்ம அடுத்த கிளாஸ்ல. மொத்தம் 10 நாமங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு, சொல்லிடுவோம். ஓம் உத்பவாய நமஹ. இந்த இதுல ரொம்ப முக்கியமானது உத்பவாய நமஹ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மோட்சம் கிடைக்கிறனே பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா உத்பவ நாமம் ரொம்ப விசேஷம். ஓம் உத்பவாய நமஹ, ஓம் சுந்தராய நமஹ, ஓம் சுந்தாய நமஹ, ஓம் ரத்னநாபாய நமஹ, ஓம் சுலோச்சனாய நமஹ, ஓம் அர்க்காய நமஹ, ஓம் வாஜசனாய நமஹ, ஓம் ஸ்ருங்கினே நமஹ, ஓம் ஜெயந்தாய நமஹ,
ஓம் சர்வ விஜயினே நமஹா. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சர்வ விஜயினே, அங்கேயும் தமிழ்ல வந்து சர்வ விஜபினேன்னு இருக்கு பாருங்க, அங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சர்வ விஜயினேன்னு போடணும், சர்வ விஜயினே தமிழ்ல. சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஜ்ஜி மட்டும் போட்டா போதும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம நாமவராணன ஓம் நம இதே. ஓம் ராம 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 ராம. மனோஜவம் மாருததுல்யவேகம் जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. श्रीरामदूतं शिरसा नमामि. ओम कायेन वाचा मनसेन्द्रियेण वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण नारायण. नमस्कारम. हरि ओम.